ஹாய், இன்றைக்கி நம்ம பைப்பிங் வந்து நீட்டாக ஒரே மாதிரி பேக்கும் ஃப்ரண்ட்டும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி நீட்டாக எப்படி அடிக்கலாம், ஷோல்ட்ரு வந்து நம்ம இன் அண்ட் அவுட் எப்படி நீட்டாக செய்கிறோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ப்ளவுஸோட துணி நல்லா கிராஸாக வெட்டி அதேமாதிரி கிராஸாகவே நம்ம தையலும் போட்டு அதை நல்லா பாருங்கள் கீறி விட்டு அடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பைப்பிங் அடிக்கிறதுக்கு வந்து குதிரையை மாற்றிக்கலாம். குதிரை வந்து 2 சைடு லெஃப்ட்டும் ரைட்டும் 2 சைடும் கிடைக்கும். நான் வந்து இப்போ ரைட் சைடு குதிரை தான் இதில் ஃபிட் பண்ணுறோம். அவங்கவுங்க கைக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம பைப்பிங் த்ரெட்டில் தான் போடுறோம். அதனால் அந்த த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம இந்த துணியை 2ஆக மடித்து நம்ம அந்த ஓரமாக அந்த த்ரெட் எவ்வளோ வீதி இருக்கோ அதே வீதிக்கு நம்ம வந்து தையல் போட்டுகிட்டே வரணும். இப்போ நம்ம அடிச்செடுத்த பீஸை வந்து நல்ல துணியில் வைக்காமல் இந்த லைனிங் துணி மேலே தான் நம்ம இந்த பீஸை வைக்க போகிறோம். லைனிங் துணி வந்து நம்ம கரெக்டாக அளவுக்கு வெட்டி எடுத்துருக்குறோம். நம்ம தையத்தும்பு எவ்வளோ வேணுமோ அதே கரெக்டாக அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற தையல்லிருந்து அதே மேலேயே இதை தையலையும் போட்டுடணும். நம்ம இப்போ முன்னாடி போட்டோமில்ல அதே தையல் மேலேயே இந்த தையலையும் போட்டுடணும். போட்டு நம்ம கரெக்டாக ஈவனாக அதை கரெக்டாக வெட்டி எடுத்துட்டு இது மேலே நம்ம நல்ல துணி மேலே இதை வைக்கணும். நம்ம நல்ல துணி வந்து பெருசாக தான் வெட்டி எடுத்துருக்குறோம். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இந்த பக்கம் விட்டுட்டு இப்போ நம்ம தைச்சிருக்கிற அந்த தையல்லிருந்து இந்த சைடு தைக்கணும். அப்போ தான் இனியும் பைப்பிங் கரெக்டாக அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வேண்டி நம்ம தைச்சிருக்கிற தையல்லிருந்து இந்த பக்கம் அப்போ நம்மளுக்கு தையலை பார்க்கவும் முடியும். நம்ம தையலுக்கு இந்த பக்கமாக ஒட்டின மாதிரி நம்ம ஒரே மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ மேல் தையல் இப்போ போடக்கூடாது. நம்ம இப்போ அடித்த மாதிரியே ஃப்ரண்டும் இதே மாதிரி தைச்சி எடுத்துடலாம். பேக்கோட அந்த பைப்பிங் நூலும் ஃப்ரண்டோட பைப்பிங் நூலும் ஒப்பமாக வச்சுட்டு இந்த 2 சைடு இப்படியே கரெக்டாக வச்சு இது மேலே 2 தையல் போட்டுறணும். இப்போ நம்ம லைனிங் துணியை உள்ளே திருப்பினாலே நம்மளுக்கு இப்போ பாருங்கள் தையலெல்லாம் உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பைப்பிங் மேலே ஒரு தையல் போட்டுகிட்டே வரணும். அதுக்கு அந்த குதிரையில் பாருங்கள் கடித்த மாதிரியே ஒட்டின மாதிரி தையல் போட்டே வந்தால்
ஒரே மாதிரி பைப்பிங் பேக் சைடு பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் சைடு பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு டாட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணுவோம். இப்போ பைப்பிங் காமிக்கிறதுக்கு வேண்டி நம்ம இதில் முன்னாடியே ஃப்ரண்ட்டை ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ.